ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 20/8/2026. சிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றி அமைதியின் உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். தந்தையின் மூலம் உங்களுக்கு சுகம், அமைதி எனும் 2 பரிசுகள் கிடைக்கின்றன. கேள்வி: முழு உலகில் உண்மையிலும் உண்மையான நன்ஸ் நீங்கள். உண்மையான நன்ஸ் என யாரை சொல்லலாம்? அதாவது உண்மையான கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு யாரை சொல்லலாம்? பதில்: யாருடைய புத்தியில் ஒருவருடைய நினைவு இருக்குமோ அவர்களை உண்மையான நன்ஸ் ஆவார்கள். அதாவது நன் பட் ஒன். அவர்கள் தங்களை நன்ஸ் என சொல்லிக் கொள்ளலாம். ஒருத்தரை தவிர வேறு யாருமே இல்லைன்னு யார் இருக்காங்களோ அவங்கள நன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ்துவ தர்மத்துலேயும் நன்ஸ் இருப்பாங்க, இந்த கன்னியாஸ்திரிகள். அவங்களுடைய புத்தியில் ஒரு கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்துவை கூட இறைவனின் குழந்தை என சொல்வார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் இருவர் இருக்கின்றனர். கிறிஸ்து சன் ஆஃப் காடு. அப்போ அந்த சன்னும் இருக்கிறாரு, காடும் இருக்கார். 2 பேரும் அவங்களுடைய புத்தியில் இருக்காங்க. ஆகையால் பாபா சொல்கிறாங்க, உங்களின் புத்தியில் ஒரு தந்தை இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தான் உண்மையிலும் உண்மையான நன்ஸாக இருக்கின்றீர்கள். தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளையாகும். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து சுகம் சாந்தி நிறைந்த உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டது? ஆத்மாக்கள். ஆத்மாவை பரமாத்மா என சொல்ல முடியாது. மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. நல்லது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது தேவதைகள் என சொல்லப்படுவது இல்லை. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. விஷ்ணு தேவதா எனப்படுகின்றார். பிரம்மாவை தேவதை என சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பிராமணர்களின் தந்தை. பிராமணர்களை தேவதைகள் என சொல்லப்பட முடியாது. இப்பொழுது இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் மனிதர்களுக்கு புரிய வைக்க முடியாது. பகவான் தான் புரிய வைக்கின்றார். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையால் என்ன தோன்றுகிறதோ அதனை சொல்லிவிடுகின்றனர். பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுக்கிறேன். நான் ஆத்மா, 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றேன். எப்படி எப்படி கர்மங்கள் செய்கின்றனரோ அப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கிறது. சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து சென்று விட்டால் பிறகு சரீரத்தின் மீது அன்பு இருக்காது, ஆத்மாவின் மீது அன்பு இருக்கும். ஆத்மாவிடம் கூட அது சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் அன்பு இருக்கும். பித்ருக்களை மனிதர்கள் அழைக்கின்றனர். அவர்களுடைய சரீரம் அழிந்துவிட்டது என்றாலும் கூட அவருடைய ஆத்மாவை நினைவு செய்கின்றனர். ஆகையால் பிராமணர்களுக்குள் வரவழைக்கின்றனர். இன்னாருடைய ஆத்மாவே, வாருங்கள், வந்து இந்த உணவை சாப்பிடுங்கள் என அழைக்கின்றனர். இது ஆத்மாவின் மீது மோகம் இருப்பது போல ஆகின்றது. ஆனால் முன்னர் சரீரத்தின் மீது மோகம் இருந்தது. ஆகையால் அந்த சரீரம் தான் நினைவுக்கு வருது கூப்பிடும்போது கூட அப்படின்றாங்க. நான் கூப்பிட்றது அந்த ஆத்மாவை தானே கூப்பிடுறாங்க, நம்ம ஆத்மாவை கூப்பிடுறோம் அப்படின்றதே புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்றார் பாபா. ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. ஆத்மாவில் நல்ல மற்றும் கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கின்றன. முதலாக தேக அபிமானம் இருக்கும். பிறகு அதற்கு பின்னால் மற்ற விகாரங்கள் வருகின்றன. அனைத்தையும் சேர்த்து விகாரிகள் என சொல்லப்படுகின்றனர். யாருக்குள் இந்த விகாரங்கள் இல்லையோ அவர்கள் நிர்விகாரிகள் என சொல்லப்படுகின்றனர். பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருந்தன. இந்த லக்ஷ்மி நாராயணரின் தர்மமே தேவி தேவதா தர்மம் ஆகும். இது கிறிஸ்துவ தர்மத்தில் ஆண் பெண் என அனைவருமே கிறிஸ்தவர்கள் என்பது போல ஆகும். அங்கே இருக்கக்கூடிய ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இது மிகவும் உயர்வான சுகத்தை கொடுக்கக்கூடிய தர்மம் ஆகும். பாபாவை தவிர யாரும்
அமைதியின் உலகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என ஆத்மாவுக்கு தெரியும். பாபா சொல்கிறாங்க, முக்தி மற்றும் ஜீவன் முக்தி எனும் இந்த 2 பரிசுகளை ஒவ்வொரு கல்பத்திலும் கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நாடகத்தின்படி மறக்கத்தான் வேண்டியுள்ளது. அனைவரும் மறந்து விடும்போது நான் வருவேன். யார் முழுமையான ஞானம் எடுக்கவில்லையோ அவர்கள் முதலில் புதிய உலகில் கூட வரமாட்டார்கள். திரேதா அல்லது திரேதாவின் இறுதியில் வருவார்கள். அனைத்தும் முயற்சியில் அடங்கியுள்ளது. நாம் 21 பிறவிகளுக்கு அமைதியை அடைவோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா நமக்கு அதற்கான வழியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையால் அமைதியற்றவர்களாக, துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறோம். எங்கே அமைதி இருக்குமோ அதனை சுகம், சாந்தி என்போம். ஆக இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முதல், இடை, கடைசியின் ஞானம் உள்ளது. சத்யுகத்தில் பாரதம் எவ்வளவு சுகம் மிக்கதாக இருந்தது. துக்கமோ அமைதியின்மையோ பெயரளவிலும் இருக்கவில்லை. ஆத்மாக்கள் பல, பரமாத்மா ஒருவராவார். மற்ற அனைவரும் சகோதரர்கள். அனைவருமே பரமாத்மாவாக ஆக முடியாது. இந்த சிறிய விஷயம் கூட மனிதர்களின் புத்தியில் இல்லை. இந்த முழு உலகமுமே எல்லைக்கப்பாற்பட்ட தீவாக உள்ளது. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட தீவில் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அவர்கள் வெறும் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தனர். கதையை ஞானம் என்று சொல்வது இல்லை. அதன் மூலம் மனிதர்கள் சத்கதியை அடைய முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு தந்தை, வேறு யாரும் கிடையாது. பகவான் தான் வந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார். மனிதர்கள் மனிதர்களை பாதுகாக்க முடியாது. சிவபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கிறார். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். வக்கீல் நீதிபதியாகவும் இருக்கிறார். ஏனென்றால் தண்டனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். சத்யுகத்தில் யாரும் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டார்கள். தந்தை அனைவரையும் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். அங்கே அந்த கர்ப்ப ஜெயிலும் கிடையாது, ஸ்தூல ஜெயிலும் கிடையாது. ரெண்டுத்திலிருந்துமே பாபா விடுவிக்கிறார். குழந்தைகளின் அனைத்திலும் உயர்ந்த மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. ராவணனின் மூலம் அசுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. தந்தையின் மூலம் சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுவதன் மூலம் நீங்கள் சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அசுத்தமான விருப்பம் என்றால் தூய்மையற்ற விகாரம் மிக்கவராக ஆவது. தூய்மையாயிருப்பவர்கள் பிரம்மச்சாரிகள் எனப்படுகின்றனர். பாபா சொல்கிறாங்க, நீங்களும் கூட தூய்மையாய் இருக்க வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமானனாக ஆக வேண்டும். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஒரு தந்தைதான் ஆக்குகின்றார். சாது சந்நியாசிகள் விகாரத்தின் மூலம் பிறக்கின்றனர். தேவதைகள் குறித்து அப்படி சொல்வது இல்லை. அங்கே விகாரங்கள் இருப்பதே இல்லை. அது தூய்மையான உலகமாகும். லக்ஷ்மி நாராயணர் முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தனர். பாரதம் தூய்மையாக இருந்தது. சத்யுகத்தில் தூய்மை இருந்தபோது அமைதியும் செல்வ வளமும் இருந்தது. அனைவரும் சுகம் மிக்கவர்களாக இருந்தனர். ராவண ராஜ்யம் தொடங்கிய போது கீழே இறங்கியபடி வந்தனர். இப்போது எதற்கும் பயனற்றவர்களாகி இருக்கின்றனர். முற்றிலும் சோழிகளாக ஆகிவிட்டனர். அதாவது மதிப்பற்றவர்களாக ஆகிவிட்டனர். இப்பொழுது மீண்டும் வைரத்திற்கு சமமாக தந்தையின் மூலம் ஆகின்றீர்கள். தமது தர்மத்தை பற்றியே யாருக்கும் தெரியவில்லை. பாவங்கள் செய்தபடி இருக்கின்றனர். அங்கே பாவத்தின் பெயரே கிடையாது. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் கூட நன்ஸாக உள்ளீர்கள். நீங்கள் தம்முடைய இல்லற விஷயங்களில் இருந்தபடி நன்ஸ் ஆகின்றீர்கள்.
ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கிறீர்கள். ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் நன்ஸ்ன்னு சொல்ல முடியுன்றார். முழு உலகிலும் இறைவனை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. பரமாத்மா எங்கே இருக்கிறார், எப்போது வருகிறார், அவருடைய நடிப்பு என்ன நடக்கிறது, இது எதுவும் தெரியாது. பகவான் அனைத்தும் அறிந்தவர் என சொல்கின்றனர். அவர் நம்முடைய மனதின் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் என புரிந்து கொள்கின்றனர். ஆனால் பாபா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் தாட் ரீடர்லாம் கிடையாது அப்படின்றார். நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக ஆகும். என் டியூட்டியே இதுதான் அப்படின்றார். யாராவது தூய்மையாக இல்லாதிருந்தால் பொய் சொல்கின்றனர் என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர். தேவதைகளின் சபையில் அசுரர்கள் சென்று அமர்ந்தனர் என பாடப்பட்டுள்ளது. அங்கே அமிர்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. யாரோ விகாரத்தில் சென்றுவிட்டு பிறகு அதனை மறைத்து வந்து அமர்கின்றனர் என்றால் அவர்கள் அசுரர்கள்தானே. தனது பதவியை தானே கீழானதாக ஆக்கிக் கொள்கின்றனர். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும். பாபா சொல்கிறாங்க, பரம்பிதா பரமாத்மாவின் வலது கரமாக விளங்கும் தர்ம ராஜாவிடம் சென்று பொய் சொன்னார்கள் என்றால் தானே தண்டனைக்கு ஆளாகின்றனர். நிறைய சென்டர்களில் கூட இப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றனர். நீங்கள் வாயுமண்டலத்தை கெடுக்கிறீர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். யாருக்காவது புரிய வைத்தால் தூய்மையாக எப்படி இருப்பது, இதை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என கோபித்து கொள்கின்றனர். அதாவது தூய்மையாகத்தான் இருக்கணும், இதுதான் நியமம் அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்களாம். அதே போல் அவங்க சன்னியாசிகள் கூட தூய்மையாக இருக்க முடியறதில்ல. அதனால தானே அவங்க வீடு வாசலை விட்டு போகிறாங்க. அப்போ தானே தூய்மையாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பதீத பாவன பரம்பிதா பரமாத்மா தான் வந்து கற்பிக்கிறாரு. அவருடைய சக்தி இங்கே இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பாபா என்ன சொல்கிறாரு, ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப் அப்படின்றார். தைரியம் வந்து உங்களுடையது, உதவி வந்து தந்தையினுடையதுன்றார். அப்போ இங்கே பரமாத்மா தான் வந்து சொல்லித்தராரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, ஏற்றுக்கலை. ஆகையால் தான் எதிர்க்கிறாங்க அப்படின்றார். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வருகிறார் என எந்த சாஸ்திரத்திலாவது காட்டுங்கள் பார்ப்போம். நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன், அவருக்கு தனது பிறவிகள் பற்றி தெரியாது என்பது கீதையில் எழுதப்பட்டுள்ளது. இது எழுதப்பட்டுள்ளது. பிறகு பரம்பிதா எப்படி மனிதரின் உடலில் வருவார் என ஏன் கேட்கிறீர்கள்? தூய்மையற்ற உடலில்தான் வந்து வழிகாட்டுவார் அல்லவா? முன்னர் கூட வந்திருக்கிறார். மேலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்தான் பரந்தாமத்தில் வசிக்கிறார் மற்றும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்வதற்கு கிருஷ்ணரின் உடல் மூலவதனத்தில் இருக்காது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக 16 கலைகளும் நிரம்பியவராக இருந்தீர்கள். இப்பொழுது கலைகளே இல்லை, முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். நான் கல்பந்தோறும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். பாரதத்தில் தூய்மையான இல்லறம் இருந்தது. இப்பொழுது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக உள்ளது. யாருக்கும் அமைதி இல்லை. இருவருமே ஞான சிதையில் அமருங்கள் என இப்பொழுது தந்தை சொல்கிறார். அதாவது கணவன் மனைவி இருவரும் ஞான சிதையில் அமருங்கள் என தந்தை சொல்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தமது கர்மங்களுக்கு தகுந்தாற்போல் ஷரீரம் கிடைக்கிறது. அடுத்த பிறவியிலும் அவர்களே கணவன் மனைவியாக ஒருவரோடு ஒருவர் சந்திப்பார்கள் என்பது அல்ல. அது இல்லை, அவங்கவுங்களுடைய முயற்சிக்கு அனுசாரம்தான் அவங்கவுங்க போயிட்டு பிறவி எடுப்பாங்கன்றார். அந்த அளவு பந்தயத்தில் ஓட முடியாது, 2 பேருமே ஒரே ஈக்குவலாக போக முடியாதுன்றாங்க பாபா. இது படிப்பின் விஷயம் அல்லவா? அஞ்ஞான காலத்தில் நடக்கலாம். பரஸ்பரம் மிகுந்த அன்பு இருந்தது என்றால் அவர்களின் மன விருப்பம் நிறைவேறக்கூடும். அதுவோ தூய்மை இல்லாத விகார மார்க்கமாகும். அங்கே வேணால் நடக்கலாம் அப்படின்றார்.
கணவருடன் சேர்ந்து மனைவியும் சிதையில் அமர்கிறார். அந்த காலகட்டத்திலலாம் கணவர் சரீரத்தை இறந்துட்டாங்க, உடலை விட்டுட்டாங்க அப்படின்னா மனைவியும் உடன் கட்டையேறிடுவாங்க. ஸோ அடுத்த பிறவிலையும் போயிட்டு மீட் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த பிறவியில் நம்ம போன பிறவியில் 2 பேரும் கணவன் மனைவியாகத்தான் இருந்தோம் அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் கூட பாபாவுடன் சேர்ந்து ஞான சிதையில் அமர்கின்றீர்கள். இந்த அசுத்தமான சரீரத்தை விட்டு சென்று விடுவீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தெரியும், அவர்களுக்கு நாம் முந்தைய பிறவியில் இப்படி துணையாக இருந்தோம் என தெரியாது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் லட்சியம் குறிக்கோள் உள்ளது. மம்மா பாபா இருவரும் லக்ஷ்மி நாராயணராக ஆகப் போகின்றார்கள். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களையும் தன்னை போலவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குவார். நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயமாகும். யார் அதிகமாக நினைவு செய்வார்களோ அவர்கள் விரைவாக வருவார்கள். அதாவது ஃபர்ஸ்ட்ல வர முடியுன்றார் பாபா. சொல்கிறாங்க, இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பை படிக்க வேண்டும். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள். வீடுதோறும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இப்பொழுது அசுத்தமான ஆசைகளை தியாகம் செய்து சுத்தமான விருப்பங்களை வைக்க வேண்டும். தூய்மையடைந்து தூய்மையான உலகின் எஜமானர் ஆக வேண்டும் என்பதே அனைத்திலும் சுத்தமான விருப்பமாகும். எந்த தப்பையும் மறைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தர்மராஜா தந்தையிடம் எப்போதும் உண்மையானவராக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஞான சிதையில் அமர்ந்து இந்த படிப்பில் ஓட்டப்பந்தயம் செய்து எதிர்கால புதிய உலகில் உயர் பதவியை அடைய வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்மம் செய்ய வேண்டும். பாபா வரதானம் தராங்க, புத்தியின் அன்பை ஒரே ஒரு அன்பரிடம் மட்டும் செலுத்தி எப்போதும் அவர் நேரில் இருக்கும் அனுபவத்தை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. புத்தியினுடைய அன்பை ஒரே ஒரு பரமாத்மா இறைவன்கிட்ட செலுத்தி அவர் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அன்பு நிறைந்த புத்தி என்றால் புத்தியின் ஆன்மீக ஈடுபாடு ஒரே ஒரு அன்பருடன் மட்டும் இணைந்திருப்பதாகும். யாருடைய அன்பு அந்த ஒருவருடன் மட்டும் இருக்கின்றதோ அவர்களுடைய அன்பு வேறு எந்த ஒரு நபர் மீதோ அல்லது உலக பொருட்கள் மீதோ ஒட்டாது. அவர்கள் எப்போதும் பாப் தாதாவை தங்களுக்கு முன் இருப்பதாகவே அனுபவம் செய்வார்கள். அவர்களுடைய மனதில் கூட ஸ்ரீமத்திற்கு மாறான வீணான எண்ணங்களோ அல்லது விகார எண்ணங்களோ வர முடியாது. அவர்களுடைய வாயிலிருந்தும் இதயத்திலிருந்தும் உன்னுடனேயே உண்பேன், உன்னுடனேயே அமர்வேன், உன்னுடனேயே அனைத்து உறவுகளையும் பேணுவேன், அதாவது பராமரிப்பேன் என்ற வார்த்தைகளே வெளிப்படும். அப்படிப்பட்ட சதா அன்பு நிறைந்த புத்தி உடையவர்களே வெற்றி ரத்தினங்களாக ஆகுகின்றார்கள். ஸ்லோகன், வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் கூட ஒரு கௌரவ வடிவிலான பிச்சை எடுப்பதே ஆகும். அதாவது இது வேணும் அது வேணும் அப்படின்ற அந்த எண்ணம் வருவது கூட ராயல் ரூப பிச்சை அப்படின்றார் பாபா. அவ்யக்த இஷாரா. சங்கம யுகத்தில் பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்த முதல் விரதம் முழுமையான தூய்மையானவர் ஆவீர்களாக என்பதாகும். இந்த தூய்மை விரதம் என்பது வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டுமல்ல, மாறாக பிரம்மா தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு சொல்லிலும் தூய்மையின் அதிர்வலைகள் கலந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் தூய்மையின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்மயோகி வாழ்க்கையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதுவே பிரம்மாச்சாரி மற்றும் உண்மையான பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றது. அச்சா. ஓம் சாந்தி.